அவரை துதிக்க துதிக்க ஒரு பலன் இறங்கும். இத்தனை பேர் சொல்றீங்க அவரோடு செலவிடுகிற நேரம் என்னை பலவானாய் மாற்றுகிற நேரம். அது நம்மை ஒரு நாள் பலகீனப்படுத்துகிற நேரம் அல்ல. ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நினைத்து அவரை துதிக்காமல் நம்பினா எதுவுமே மாற போறதில்லை. பிரச்சனைகள் மாற போறதில்லை, சூழ்நிலைகள் மாற போறதில்லை. ஆனா இது எல்லாவற்றையும் மறந்து அவரை துதிக்க பாருங்க. அவரை துதிக்கும் போதே ஒரு வேலை நிறங்க ஆரம்பிக்கும். நேரம் கரங்களை கட்டி நன்றி சொல்லி இருக்கணுமே, கரங்களை கட்டி இந்த வார்த்தையை சுதந்திரமாக்கிக் கொள்ளணுமே. ஆண்டவரே உம்மை துதிக்கும் போதே ஒரு வேலை, உம்மை துதிக்கும் போதே ஒரு விடுதலை. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் இன்னும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார், அவர் இனியும் ஜீவனுள்ளவராக இருக்க போகிறார். அவர் நித்திய நித்தியமாய், அவர் நிரந்தர நிரந்தரமாய், அவர் யுக யுகமாய், அவர் சதா காலங்களிலும் அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமைகள் குறைந்து போகிறது, அந்த மகிமை மாறி போகிறது இல்லை. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறவராய், அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதி